எல்லா இனமும் என்ன செய்யுது? அன்பு செலுத்துது. யாருக்காவது அன்பு இல்லை சொல்ல முடியுமா? அன்பே மாற்றம் என்று மாற்றமே இருக்கிறது. சரிங்களா? அப்ப அன்பு என்றால் என்ன? இதுதான் நம்ம கூட கேட்க வேண்டிய கேள்வி. இந்த நிகழ்ச்சியும் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அன்பை வெளிப்படுத்ததான் இந்த நிகழ்ச்சி. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ உண்மையான மூமினா, நீ மூமின் என்று உன்னை நீ சொல்லிக் கொண்டேன்னு சொன்னால் நீ என்ன செய்? மனிதர்கள் மீது இரக்கம் காட்டு. மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகிறார்? அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டு. இரக்கம் என்றது என்ன? அன்பின் வெளிப்பாடு. அன்பான சகோதரர்களே அப்படின்னு சொல்லி மேலே பேசுவோம். ஆனா நம்ம இடத்துல அன்பு இருக்கா? நாம் என்ன செய்வோம் சொன்னா, அந்த அன்பை எதிராளி உள்ளவர்கள் எதிர்பார்ப்போம். அவர் என்னை அன்பு செலுத்தவில்லை, அவர் என்ன மீது அன்பு செலுத்தவில்லை என்று நாம் என்ன செய்வோம்? அன்பை எதிராளி உள்ளவர்கள் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் அன்பை என்ன என்று சொன்னால், அன்பு தாரணம் நம்ம இடத்துல இருக்கணும். நம்ம கொடுத்தாதான் ஒரு பொருளை நான் கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு பகரமாக கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அன்புதான் எடுத்துறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரி செய்தி சொல்லும் போது இதாயத் என்பது என்னன்னு சொன்னா, ஒரு வழியை நேர்காணி கட்டினா எல்லா நபிமார்களையும் கொண்டு வந்து என்ன சொன்னா, தன் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய தூதருக்கு பண்ண வேண்டியதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இதாயத் கொடுக்கிறவன் யார்? நேர்வழி கொடுக்கிறவன் யார் என்று சொன்னா இறைவன். பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் யாரும் திருத்தவும் முடியாது, இதாயத்தை தர முடியாது. இது தெளிவான. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது என்ன மாற்றம்? நாம் பிறரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு நான் செலுத்தினால், நான் செலுத்தக்கூடிய அன்பு செலுத்த வேண்டியது இருக்கு தவிர நாம் எதிர்பார்ப்பது அன்பு கிடையாது. அன்பை நாம் செலுத்த வேண்டும். அப்ப நம்ம உண்மையான முஸ்லிம்களா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். சக மனிதர்களோடு என்ன செய்ய வேண்டும்? அன்பு பாராட்டி செலுத்த வேண்டும். இன்றைக்கு